இந்த வீடியோல கூட்டுறவு சங்கத்துல அறிவிச்சிருந்த அந்த வேலைக்கான நேர்காணல் அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தாங்க பார்க்க போறோம். ரேஷன் கடை பணியாளர்களுக்கான இன்டர்வியூ ஹால் டிக்கெட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் ரேஷன் கடைகளுக்கான ஆள் சேர்ப்பு, அதாவது சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ஸ்க்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு 9/10/2024 அன்னைக்கு அறிவிச்சிருந்தாங்க. அது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 7/11/2004 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. இவங்களுக்கான ஹால் டிக்கெட் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை எப்படி நம்ம செக் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் அப்ளை பண்ண உங்கள் மாவட்டத்தோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்னு இப்போ ஷோ ஆகுது பாருங்க. இது நீங்கள் பேக்கர்ஸ்க்கானாலும் சரி, சேல்ஸ்மேன்ஸ்க்காக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்டு. இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் அனுப்பியிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அப்போ அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி இருக்கும், அப்ளிகேஷன் ஐடி இருக்கும். அந்த ஐடியை யூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாலே ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் அண்ட் பர்த்டே, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு டவுன்லோடு ஹால் டிக்கெட்னு காட்டுது பாருங்கள். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டுருக்குன்னு பார்த்தோம். ஹால் டிக்கெட்டில் முதல்ல விண்ணப்பதாரரின் பேர், அப்ளிகேஷன் நம்பர், அப்புறம் அப்பாவுடைய பேர், அந்த ஹஸ்பண்டோடைய பேர், விண்ணப்பதாரரின் முகவரி, அந்த தேர்வு நடக்கக்கூடிய அந்த இடத்துடைய முகவரி, அப்படியும் தேர்வு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனாவது நீங்கள் போர்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தேர்வு எத்தனாம் தேதின்னு பார்த்தீங்கன்னா 25/11/2024 அன்றைக்கி இந்த தேர்வு நடத்தப்படுது. ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த நான் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கான மாவட்டத்துக்கானது. இதில் பார்த்தீங்கன்னா 12:30க்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அவங்க ஹால் டிக்கெட்டில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்துட்டு போங்க. போகும்போது நீங்கள் என்னென்ன கொண்டு போகணுங்கிறது ஃபுல் லிஸ்ட்டாக அதில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அங்கே நடக்க போகிற அந்த இன்டர்வியூக்கான கேள்வி பதில்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே யூடியூப்பில் இருக்குது. நிறைய பேர் அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 20-30 கேள்விகள் தான் இருக்கும். அந்த 20-30 கேள்விகளையும் கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. அதே மாதிரி போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் அதை பார்த்துட்டு போங்க. இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நல்லதாகவே நடக்கும். ஆல் தி பெஸ்ட்.